அஸ்ஸலாமு அலைக்கும் குட் ஈவினிங் விசேஷங்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த இம்ரான் அண்ணா தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா. ஆனா இப்போ வந்து ரீசெண்டா ஐஆர்இல ஆலயத்தை பத்தி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, நிறைய இன்ஃபுளுசர். நீங்க வந்து அதை கடுமை எடுக்கிறீங்க, அதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்காம? ஐஆர்எல் ஆலை கன்னியாகுமரி மாவட்ட மக்களினுடைய நலனுக்காக, மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய, இல்லை அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு ஆலையா இருந்திருந்தா நம்ம வந்து அதை ஆதரிப்போம். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து இந்த மண்ணின் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய வேலையை பார்த்து நீங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்க ஆரோக்கியபுரத்திலிருந்து நீரோடி வரைக்கும் அந்த கடற்கரை பகுதிகளில் நீங்க அப்படி பயணப்படுங்க. பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து சாலை வந்து கடல் அரிப்பால சாலை இல்லை. அவங்க அதை எடுத்துட்டு திரும்ப ரீஃபில் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் வரேன். இப்போ வந்து நீங்க வந்து கடற்கரையில இருந்து தோண்டி எடுத்துட்டு நாங்க ரீஃபில் பண்றோம்னு சொல்றாங்க. இவங்க எங்க ரீஃபில் பண்றாங்க அப்படின்னா, அங்கங்கே நான் கூட 2 நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்க பாத்துருப்பீங்க. அங்கங்கே கொண்டு போய் குவியலா கொட்டிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்களோ அந்த இடத்துலயே இவங்க கொட்டினாங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா இவங்க வந்து தர முடியுமா? எவ்வளவு மணல் எடுத்தீங்க, எத்தனை டன், இந்த இடத்துல இருந்து எத்தனை டன் எடுத்தீங்க, எத்தனை டன் கொட்டினீங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்க வந்து எடுத்துட்டே இருக்கிறீங்க, அளவுக்கு அதிகமா நீங்க வந்து எடுத்துட்டே இருக்கிறீங்க. இப்ப இதுல இந்த கடற்கரை மணலை தோண்டி எடுக்கிறதே பிரச்சனை தான். ஒரு சீசன்ல என்ன பண்ணுவோம்னா, அலை வந்து மணலை மேல எடுத்துட்டு வரும் கடல். இன்னொரு சீசன்ல என்ன பண்ணுவோம்னா, மணலை வந்து கடலுக்குள்ளாடி நீங்க மேல கொண்டு வர்ற நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க, நீங்க தோண்டி எடுக்கிறீங்க. அப்ப நீங்க தோண்டி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப வலிமையா இருக்கும். இயற்கையா மணல் மேடுகள் கடல் உருவாக்குது இல்லையா, அது ரொம்ப வலுவான ஒரு கட்டமைப்பா இருக்கு. நீங்க அதை தோண்டி எடுத்துக்கிட்டு திரும்ப கொண்டு கொட்டுறது எப்படி உங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பா இருக்கும்? இவங்க கொட்டுறதே இல்லை, அது வேற. அப்படி கொட்டினா கூட அது எப்படி ஒரு வலிமையான ஒரு இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உடைச்சிட்டு புதுசா நீங்க கொட்டுறது வந்து எப்படி இருக்கும்? அப்படி இருக்கக்கூடிய கடற்கரையில நீங்க வந்து நாங்க மணலை தோண்டி எடுத்துட்டு கனிமங்களை எல்லாம் பிரிச்சுட்டு அந்த குப்பையான அந்த வேஸ்ட் மணலை நாங்க வந்து கொட்டுனா அது அப்படியே இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்.